ஒரு அரிப்புத்தன்மை இருக்குது. அதனால நம்ம நல்லா வேக வச்சு தான் கொடுக்கணும். இதில் உள்ள தோல் எல்லாத்தையுமே நல்லா சீவிட்டு இதை வந்துட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவு நான் சோள மாவு சேர்த்துக்கிறேன், அண்ட் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இன்னுமே உங்கள் வீட்டில் சிக்கன் 65 நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா சேர்ப்பீங்களோ அதே மாதிரி கூட இதுலையும் நல்லா சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இது நல்லா மசாலா ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகணும். அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடும். அண்ட் இந்த சேனக்கிழங்கு ஃப்ரை பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம்ட்டு என்ன சாதத்துக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் வீட்டில் வந்து